ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக என்னதான் ஒரு பெரிய எதிர்க்கட்சியா இருந்தாலும் மக்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு துரோகத்தை இழைக்க கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய வேண்டுதலா இருக்கு. நீட் தேர்வு மசோதாவுக்கு ஆதரவாக அனைத்து கட்சி கூட்டங்களையும் கூட்டி ஒரு சட்டப்படியான அடுத்த கட்ட நகர்வுகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, அனைத்து கட்சி கூட்டத்தை என்ன பண்ணியிருக்காரு, கூட்டியிருக்காரு. இதுக்கு அதிமுக என்ன பண்ணிச்சு, புறக்கணிச்சிருக்கு அப்படின்னு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். 2017 வரைக்கும் என்னதான் மத்திய அரசு நீட் தேர்வை என்ன பண்ணு திணிச்சாலும் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தின்படி, உச்சநீதிமன்ற சட்ட போராட்டத்தின்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன பண்ணுதுன்னா விலக்களிக்கப்பட்டு வந்தது. ஆனா 2017 நம்ம முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன பண்ணாரு, எப்படியாச்சும் நீட்டை கொண்டு வந்தாரு. அப்போ பாத்தீங்கன்னா பாஜக கூட இவர் என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு கூட்டணியில இருந்தாரு. அதனாலே பாத்தீங்கன்னா எப்படியாச்சும், அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிச்சு. எடப்பாடியை வைத்து இந்த நீட் தேர்வு என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் நீட் தேர்வை உள்ள நுழைஞ்சதில்லை. இரு பேரும் திராவிட கட்சிகள். அது இப்போ வரைக்கும் நம்ம முதல்வர் என்ன பண்ணிருக்காரு, போராடிட்டு இருக்காரு. நீட் தேர்வு விலக்கு வேணும் தமிழ்நாட்டுக்கு, இதனால நிறைய மாணவர்களின் உயிர் பலிகடா இருக்கு, இதனால நாங்க எங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் நாங்க இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீட் எந்த அளவுக்கு பேர் ஆபத்து அப்படின்றத நம்ம முதல்வர் ஐயாவா இருந்தாலும் துணை முதல்வரும் என்ன பண்ணிருக்காங்க, தொடர்ந்து என்ன பண்றாங்க, மக்களுக்கு எடுத்துரைச்சுட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க, சட்ட போராட்டம் போராடிட்டு இருக்காங்க. எல்லாருமே கேட்கலாம், 2021 திமுக அரசு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்களே, நீட் விலக்குறோம், முற்றிலுமா விலக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்களே, ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம், என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, மேல காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்ததுன்னா, இப்போ உதாரணத்துக்கு 2024 காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்ததுன்னா இந்த நீட்டை முற்றிலுமா விலக்கடிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு மாத்திரம் இல்ல, எல்லா மாநிலத்துக்கும். எந்தெந்த மாநிலம் இந்த நீட்டை எடுத்துக்குதோ அவங்களுக்கு ஓகேவோ அந்தந்த மாநிலங்கள் மட்டும் நீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை ராகுல் காந்தி கூட என்ன பண்ணியிருந்தாரு, கொடுத்திருந்தாரு. அவங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில கூட கொடுத்திருந்தாங்க. சோ அதனாலே பாத்தீங்கன்னா நம்ம இங்க என்னதான் மசோதாக்களை நிறைவேற்றினாலும் சட்டங்கள் போட்டாலும் மேல இருக்கிறாங்கல்ல மத்திய அரசு, அவங்க தான் என்ன பண்ணணும், அந்த நீட்டு விலக்க கொடுக்கணும். இதுதான் நடைமுறையா இருக்கு. ஆனா எல்லாருமே என்ன பண்றாங்க, நீங்க நீட்டு விலக்கு கொடுக்குற, நீங்க கொடுக்கல இவங்க சட்டம் இவங்க சட்டப்பையில இருக்கிற மாதிரி திமுக அரசு கொடுக்கல அடக்கலன்னு சொன்னா அவங்களே நம்ம என்ன பண்றோம், குறை சொல்லிட்டு இருக்கோம். சரி, இது சட்ட போராட்டத்தின்படி நம்ம போராடி நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனைத்து கட்சி கூட்டத்தை என்ன பண்றாங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் இங்க பாத்தீங்கன்னா நீட் உள்ள வரவே இல்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமியை வைத்துக்கொண்டு ஒன்றிய அரசு ஏகப்பட்ட தமிழ்நாட்டுக்கு எதிராக நல்ல சட்டங்கள் திட்டங்களை என்ன பண்ணாங்க, உள்ள நுழைச்சிட்டாங்க. அதுல நீட்டும் ஒண்ணு. சரி, ஓகே, இந்த நீட்டுனால உள்ள கொண்டு நிறைய மாணவர்களை இழந்துட்டோம், இதுக்கப்புறமும் இந்த நீட்டுனால நிறைய மாணவர் நம்ம இழக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ எதிர்கட்சியா இருந்த திமுக அரசு என்ன பண்ணிச்சு, சட்ட போராட்டங்களை போராடி இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு அதிமுக வெளியே வந்துட்ட பிறகு நீட்டு விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. பாஜக கூட்டணியில இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நீட்டு வேணும் வேணும், நீட்டை பத்தி எதுவுமே பேசாதவங்க, நீட்டுக்கு ஆதரவா இருந்தவங்க பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா நாங்க நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அதிமுக ஒரு பக்கம் எதிர்த்து இருந்ததுன்னா திமுக ஒரு பக்கம் எதிர்த்து இருந்தது. இந்த மாதிரி எதிர்ப்புகள் போயிருந்தது. சரி, ஓகே, கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டு மக்கள் மேல பரவாயில்ல, வெளியே வந்தாலும் நீட்டுக்கு எதிராக நிக்கிறாங்க, நீட்டு வேண்டான்னு சொல்றாங்க, நீட்டு தமிழ்நாட்டு மாணவர்களை உயிர் கொல்லியாக்குது, உயிரை சாகடிக்குது, அதனால நம்ம நீட்டுக்கு எதிராக நிக்கிறோம் சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டில் நின்றாங்க. அதே ஸ்டாண்டில் நின்றுந்தா கூட பிரச்சனை இல்லை. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக தான் இத நீட்டை கையில் எடுத்து அரசியல் செய்யணுமா, நாங்களும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, செய்யறாங்க. ஆனா திமுக அரசு அரசியல்லாம் செய்யல, தமிழ்நாட்டு மாணவர்கள் மேல, தமிழ்நாட்டு மக்கள் மேல அவங்க அக்கறை இருக்கிறதுனால தான் இந்த நீட்டு விவகாரத்தை முற்றிலுமா நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட போராட்டங்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆனா இங்கு அதிமுக அரசு அது கையில் எடுத்து அரசியல் நாடகம் ஆடிட்டு இருக்கு. இதுல என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக அரசு நீட்டு விவகாரத்தை எடுத்து அரசியல் நாடகம் போடுது, இந்த நாடகத்தை நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. உண்மையிலே நாடகம் யாரு நாடகம் ஆடுறா அப்படின்றத எடப்பாடிக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது அவரே குத்தம். ஏன்னா அவருக்கு மனசாட்சி இல்ல, அது வேற விஷயம். ஆனா அவருக்கு மனசாட்சி இருந்ததுன்னா அவரே அவரை பார்த்து கேள்வி கேட்டு, இந்த நீட்டு விவகாரத்துல யாரு நாடகம் ஆடுறா, 2017 நீட்டை யாரு உள்ள கொண்டு வந்தா, பாஜக கூட்டணியில இருந்து விலகிட்ட பிறகு யாரு நீட்டுக்கு ஆதரவா இருக்கிறா, இப்போ நீட்டுக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா
ஒன்னும் இல்ல, பாஜக கூட கூட்டணி வைக்க போறாங்க. அதனாலதான் நீட்டு விவகாரத்தை புறக்கணிக்கிறாங்க. நீட்டுக்கு எதிராக இருக்கிற அதிமுக இங்க வந்து என்ன பண்ணணும், நீட்டுக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க திமுக அரசு. அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க போயிட்டு ஆதரவு கொடுத்துருக்கணும். உண்மையிலேயே உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் மேல அக்கறை இருந்ததுன்னா, உண்மையிலேயே நீங்க நீட்டுக்கு எதிராக இருக்கிறீங்கன்னா, நீட்டை வைத்து நீங்க அரசியல் செய்யல, நாங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக தான் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஆதரிச்சிருப்பீங்க. போயிட்டு உங்களுடைய கருத்தையும் முன்வைத்திருப்பீங்க. என்னென்ன சட்ட போராட்டங்களை ஏறெடுக்கலாம், என்னென்ன சட்ட சிக்கல்களா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் ஆலோசனை கொடுத்துருக்கலாம். இது வந்து எப்படின்னா, தொகுதி மறு சீரமைப்பு விவகாரம் ஒண்ணு கொண்டு வர போறாங்க மத்திய அரசு. இதுக்கு இங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரு முதல்வர். அது மாத்திரம் இல்ல, 7 மாநிலத்தோட முதலமைச்சர்கள் கிட்டத்தட்ட 22 கட்சி தலைவர்களை கூப்பிட்டு என்ன பண்ணாரு, தீர்மானம் நிறைவேற்றினார். இதை பார்த்துதான் மேல பயந்து போயிட்டு ஆடி போயிட்டு என்ன பண்றாங்க, இப்ப திமுகவை எப்படியாச்சும் சுற்றி வளைக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சிக்கல்கள் கொடுக்குறாங்க. சோ தொகுதி மறுவரையில இருந்த அக்கறை நீட் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு சாவடிக்கிற நீட்டு விவகாரத்துல அதிமுகவுக்கு ஏன் அக்கறை இல்லாம போயிடுச்சு? இப்ப யாரு நாடகம் ஆடுறா அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே 2024 காங்கிரஸ் ஆட்சி மேல அமைஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் சைனா நீட்டு விலக்கு அதை தான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம முதல்வரையா வந்து பாத்தீங்கன்னா மசோதாக்களை நிறைவேற்றினார். மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அனுப்புனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் நீட்டுக்கு விலக்கு மசோதாக்கு நான் சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடப்பிலே போட்டு இருந்தாரு. அது மாத்திரம் இல்ல, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்ற சமீபமா தீர்ப்பு கொடுத்ததுல நிறுத்தி வச்ச மசோதாவை 10 மசோதாவை வந்து நாங்களே சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்களே அதை வந்து ஒப்புதல் அளிக்கிறோம், அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனதுல செல்லுபடி ஆகாது அப்படின்லாம் சொன்னார்ல. சோ இந்த விவகாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போன இந்த நீட்டு விவகாரத்தை உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்கு. இது நீட்ல வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து போகணும். ஏன்னா ஆளுநர் என்ன சொல்றாருன்னா, நான் நீட்டு விலக்கு மசோதால வந்து சைன் போடல, அதனால அந்த மசோதா செத்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவர் ஒரு கருத்து சொல்றாரு. அது வந்து அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது வச்சுக்கோங்களேன். ஆனா இருந்தாலும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும், சட்ட போராட்டத்துக்கு என்ன மாதிரி சட்ட போராட்டங்களை முன்வடிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி என்ன பண்றாரு, எல்லாருடைய ஆலோசனைகள் தண்ணி. இப்போ உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா தன்னிச்சையா ஒரு செயல்படல, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருடைய ஆலோசனை கேட்கிறாரு, எல்லாருடைய கருத்தும் கேட்கிறார் முதல்வர். நீட்டு விவகாரத்துல என்ன சிக்கல்கள் இருக்கு, என்னென்ன கொடுமைகள் இருக்கு, என்னென்ன பாதகங்கள் இருக்கு, இதை சட்ட போராட்டத்துக்கு எடுத்துட்டு போனா என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, அது எல்லாத்தையும் எல்லா கட்சி தலைவர்களும் என்ன பண்ணும் கொடுக்கணும் அப்படின்றதுதான் எல்லா கட்சி தலைவர்களும் கூப்பிட்டு ஆலோசனை கேட்கிறாரு. உண்மையிலேயே அதிமுகவுக்கு மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் அக்கறை இருந்ததுன்னா, நீட்டு விலக்கு வேணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா உண்மையிலேயே இந்த கூட்டத்தை என்ன பண்ணிருப்பாங்க, ஆதரிச்சிருப்பாங்க, புறக்கணிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் புறக்கணிச்சாங்கன்னா, பாஜக கூட கூட்டணி வைக்க போறாங்க. பாஜக கூட கூட்டணி வச்சு பாஜக கொண்டு வந்த இந்த நீட்டு திணிப்பை வந்து இவங்க எதிர்த்தாங்கன்னா இவங்களுக்கு எதனா ப்ராப்ளம் வரும், இடி வரும், வருமான வரித்துறை வரும், சிபிஐ வரும் அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு துரோகத்தை இழைக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு பெரும் பாதகத்தை இழைக்கிறாங்க அதிமுக. இவங்க தான் போடுற டிராமாலேயே பெரும் டிராமாவா இருக்கு. திமுக அரசு டிராமா பண்ணுது, முதல்வர் டிராமா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, வீட்டுல உட்காந்துட்டு மாபெரும் நாடகத்தை இவங்க தான் போட்டு இருக்காங்க. 2017 நீட்டு கொண்டு வந்தவங்க 2024 பாஜக கூட வந்து என்ன பண்ணாங்க, நாங்க கூட்டணியில விலகும் போது நீட்டை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து. உண்மையிலேயே இது வரைக்கும் அவங்க நீட்டை எதிர்க்கிறாங்கன்னா இவங்க என்ன பண்ணணும், நீட்டுக்கு எதிர்க்கிற அந்த மசோதாக்கு ஆலோசனை கூட்டத்துக்கு இவங்க போயிருக்கணும். ஆனா போகாம புறக்கணிச்சிருக்காங்க. இது மூலமா பாஜக கூட இவங்க கூட்டணியில இழந்துட்டாங்க, இவங்க பாஜக கால போய் விழுந்துட்டாங்க அப்படின்றத தெளிவா தெரியுது. நம்ம முதல்வரைய சட்டசபையில கூட சொன்னாரு. என்ன சொன்னார்னா, நீங்க வந்து பாஜக கூட கூட்டணி, ஏன்னா கட்சிக்கு வந்து எந்த கட்சி ஒண்ணு தேசிய கட்சி ஒண்ணு கூட்டணி வைக்கலாம், அது இவங்க வைக்கணும் வைக்க கூடாது அப்படின்றதுலாம் இல்ல. உண்மையிலேயே நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் கோரிக்கை மட்டும் வைங்க, நீட்டை விலக்கு கொடுங்க, தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு முற்றிலுமா கொடுங்க, நாங்க கூட்டணிக்கு வரோம் அப்படின்ற ஒரு கோரிக்கை மட்டும் உங்களால வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர் என்ன பண்ணாரு, கேள்வி எழுப்பியிருந்தாரு. உண்மையிலேயே பாஜக கூட இவங்க கூட்டணி வைக்க வேணா சொல்லல, தமிழ்நாட்டு மாணவர்கள் மேல அக்கறை கொண்டிருக்கிற பிரதான எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி நீட் எங்களுக்கு முற்றிலுமா விலக்கு கொடுங்க, அப்பதான் நாங்க கூட கூட்டணி வைப்போம் அப்படின்னு உறக்க சத்தமா உங்களால சொல்ல முடியுமா? பாஜக மாநில தலைவரை மாத்துங்க, அதுக்கப்புறம் நாங்க கூட்டணிக்கு வரோம், என் மேலையும் என் மக மேலையும் என் சம்பந்தி மேலையும் மற்ற அமைச்சர்கள் மேல இருக்க வழக்குகளை நீக்குங்க, நான் பாஜக கூட கூட்டணி வரேன், என்ன தேசிய ஜனநாயக கூட்டணி முதல்வர் வேட்பாளர் அறிவிங்க, நான் கூட்டணிக்கு வரேன், ஓபிஎஸ் சசிகளையும் டிடி சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க, நான் கூட்டணிக்கு வரேன்னு சொல்ற தைரியம் இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாட்டுல நீட்டை முற்றிலுமா விலக்குங்க,
நாங்க கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால உறக்க சத்தமா ஏன் சொல்ல முடியல? இப்ப யாரு டிராமா ஆடிட்டு இருக்கா, யாரு நாடகம் போட்டு இருக்கா அப்படின்றத எல்லாருமே சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் நம்ம முன்வைக்கிறோம். உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சட்ட போராட்டங்களை போராடி 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 தன்னோட உரிமைகள் என்ன பண்ணுது, மீட்டெடுக்குது. இந்த நீட்டு விவகாரத்திலையும் உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போகுது, அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்து அந்த சட்ட போராட்டத்தை எடுத்துட்டு போயிட்டு உண்மையிலேயே இந்த சட்ட போராட்டத்திலும் நிச்சயமா வெல்லும், உரிமைகளை வெல்லும் அப்படின்றது எந்தவித மாற்று கருத்து இல்ல. சோ இந்த நீட் விலக்கு மசோதாவுக்கு ஆதரவா அடுத்த கட்ட போராட்டம், அதாவது சட்ட போராட்டங்களை அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்காரு நம்ம முதல்வர். அதிமுக பிரதான எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அங்கம் வகிக்கிற அதிமுக இது புறக்கணிச்சிருக்குது. இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.